பொருளாதாரத்தினுடைய திமிரை காட்டுவதற்கு திருமணத்தை பயன்படுத்துவாங்க. ஒரு சாரார் திருமணத்தை வச்சு எதை வரவுகளை உண்டாக்கிக்கலாம் என்பதற்காக ஒரு சாரார் இருந்தால், கொஞ்சம் அல்லாஹ் நடுத்தரமா வச்சுட்டாண்டு வைங்க, கொஞ்சம் மேல வச்சுட்டாண்டு வைங்க, அவங்களுடைய அந்த பெருமையெல்லாம் காட்டுறதுக்குரிய சபை என்ன? திருமணம் தான். மற்ற இடத்துல காட்ட மாட்டாங்க. நான் ஒரு செல்வந்தன், நான் ஒரு கோடீஸ்வரன், நான் ஒரு லட்சாதிபதி என்பதை காட்டுவதற்குரிய சபை எது? அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. உன் புள்ள நல்லா இருக்கணும் எப்படி நினைக்கிறேன்? ஒரு பெற்றவன் என்ன நினைக்கிறேன்? உன் மகள் நல்லபடியா இருக்கணும், அல்லாஹ்வுடைய அருளை பெறணும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை உங்களுக்கு கிடைக்கணும் என்று நினைக்க வேண்டிய பெற்றோர்கள் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை பணயமாக வைத்து நாம் பெருசுன்னு காட்ட பார்க்கிறார்கள். தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை பணயமாக வைத்து இது முக்கியம் இல்லைங்க, என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு எல்லாரும் காட்ட போறேன். நம்ம கல்யாணம் எதுக்கு ஆயிடுச்சு? நம்ம புள்ள நல்லா இருக்குன்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்து அந்த கல்யாண நேரத்திலேயாவது கூடுதல் இறையை சேர்க்கணுமா இல்லையா? நம்ம பிள்ளைங்களை திருமணம் செஞ்சு கொடுக்க போறோம், இதுங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி மற்ற நேரத்தில் தப்பு செய்தவர்கள் அன்னைக்காவது கொஞ்சம் குறைச்சிக்கிறணும், அன்னைக்காவது கொஞ்சம் எளிமையா இருக்கணும், அன்னைக்காவது கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். அப்படி நினைக்க வேண்டியதற்கு பதிலாக என்ன செய்யறாங்க? அவனுடைய ஒரு மகன் இருந்தா போதும், அவருடைய பெருமையை பறைசாற்றுவதற்கு அந்த கல்யாண கருவியா பயன்படுகிறது. அப்ப நம்முடைய பெருமையை இதுக்கு நல்லா கேள்வி கேட்க மாட்டானா? பணத்தை திரட்டுவதற்கு நீங்கள் எப்படி தப்பான வழியை கையாண்டால் அல்லாஹ் கேள்வி கேட்பானோ, பணத்தை விரயம் பண்ணுவதற்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான். இன்னல் முஸ்ரிஃபீன இன்னல் முபذிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுக்கு கூட பிறந்தவர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஷைத்தானுக்கு கூட பிறந்தவங்க எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? எந்த வீட்டுல ஆடம்பரமாக பந்தல் போட்டு ஜோடனை பண்ணி லட்சக்கணக்கான ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் கரகாட்டம் இதெல்லாம் வைத்து பொருளாதாரத்தை பாழாக்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பேர் என்ன? ஷைத்தானுக்கு அண்ணன், ஷைத்தானுக்கு தம்பி. நல்லா சொல்றான். இஹ்வான ஷயாத்தீன். ஷைத்தானுக்கு இவங்க எல்லாம் இஹ்வான்கள் யாரு? காசை வீணாக்குறது, காசை விரயமாக்குறது, பயனில்லாத வழிகளில் காசை செலவு செய்வது. இப்படி யார் செய்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானோடு உடன் பிறந்தவர்கள் என்று அல்லாஹ் அவ்வளவு கடுமையாக சொல்கிறானே. குழு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, நீங்க வீண் விரயம் செய்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். அல்லாஹ் விரும்ப மாட்டான்னு சொல்ற ஒரு காரியத்தை ஒரு முஸ்லிம் செய்யலாமா? எதை நம்ம பாப்பா விரும்ப மாட்டாரா ஒரு புள்ள செய்வானா? புருஷன் விரும்ப மாட்டாருங்கிற ஒரு காரியத்தை பொண்டாட்டி செய்வாளா? தாய் விரும்ப மாட்டாருங்கிற காரியத்தை தாயை மதிக்கிற பிள்ளையா இருந்தா செய்வானா? அப்ப நம்ம அல்லாவை மதிக்கிற நிஜமாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான் இன்ன நேரம் விரும்ப மாட்டேன். அதுல முக்கியமான ஆள் யாரு? காசை கரியாக்குறவன், காசை வீணாக்குறவன், பயனற்ற முறையில் பொருளாதாரத்தை செலவு செய்யறவனை நான் நேசிக்க மாட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காட்டாலும் பரவாயில்லைன்னு இதுக்கு அர்த்தம். திருமணத்தை லட்சக்கணக்கான ரூபாய்கள்ல செலவு செய்து நம்ம நடத்தினால் அதன் மூலம் நம்ம என்ன உலகத்துக்கு சொல்றோம்? நீ எனக்கு என்னத்துக்கு, நீ உன்னுடைய நேசம் எனக்கு என்னத்துக்கு, அல்லாஹ் எனக்கு தேவையில்லை, அதை சொல்லாம சொல்லுகிறோம். அதனால இந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்கும் இந்த திருமணத்தை கருவியாக பயன்படுத்தி விடக் கூடாது. பொருளாதாரத்தை இருக்கிறத காட்டுவதற்கும் நம்முடைய பெருமையை, நம்முடைய அகந்தையை, நம்முடைய கௌரவத்தை, நம்முடைய அந்தஸ்தை பறைசாற்றுவதற்கும் திருமணத்தை கருவியாக ஆக்கிவிடக் கூடாது. அப்படி ஆக்கினா என்ன நடக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல ரொம்ப பரக்கத்து நிறைந்த திருமணம் எதுவென்று சொன்னால் கம்மியான செலவில் நடத்துகிற திருமணம். இப்ப நமக்கு என்ன வேணும்? ஒரு மணமக்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம்னா அவங்களுக்கு என்ன வேணும்? முக்கியமா என்ன வேணும் என்றால் பரக்கத்து வேணும். என்ன வேணும்? மற்ற எதையெல்லாம் விட அவங்களுக்கு தேவையானது என்னன்னு கேட்டா பரக்கத்து. பரக்கத்துனா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு அல்லாஹ் எதை கொடுக்கிறானோ அதில் அவர்களுடைய அனைத்து தேவைகளும் நிறைவடைய, அதான் பரக்கத். பரக்கத் என்றால் கொடுப்பதில் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகிவிடும். 1 லட்சம் ரூபாய் அல்லாஹ் ஒரு ஆளுக்கு கொடுத்து 1 லட்சம் ரூபாய் செலவு உண்டாக்குனா அது பேர் பரக்கத்து கிடையாது. எனக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானம், மாசத்துக்கு வருமானம், எனக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு நோய், இது பரக்கத்தா? 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வைத்தியம் பண்ணா அதுக்கு பரக்கத்தா? அல்லாஹ்வுடைய அருளா? 1 லட்சம்னு பாக்குறதுக்கு பெருசா தெரியலாம். 1 லட்சத்தை கொடுத்து 1.5 லட்சத்துக்கு செலவு உண்டாக்கி விடுவதை விட எனக்கு வெறும் 1000 கொடுத்து ஒரு நோய் இல்லாம ஆக்குனா அது பரக்கத்தானே? என்னுடைய தேவைகள் எனக்கு அல்லாஹ் எதை தருகிறானோ அதில் என் தேவை பூர்த்தியாகிவிட வேண்டும்.
என்னுடைய உணவு தேவை பூர்த்தியாகிவிட வேண்டும், என்னுடைய உடை தேவை பூர்த்தியாகிவிட வேண்டும், என்னுடைய மருத்துவ தேவை பூர்த்தியாகிவிட வேண்டும், என்னுடைய இருப்பிட தேவை பூர்த்தியாகிவிட வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிற தேவை அதில் பூர்த்தியாகிவிட வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்கால விஷயங்களை செய்து கொடுக்கிற தேவை பூர்த்தியாகிவிட வேண்டும். எதை பூர்த்தியாகிறேன்? அல்லாஹ் நமக்கு எதை தருகிறானோ அதில் எல்லா தேவையும் பூர்த்தியாகணும். இதுக்கு மிஞ்சின ஒரு பாக்கியம் ஏதாவது இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு ஆள் கல்யாணம் நடக்குன்னு சொல்லிட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க? பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ என்னதான் வரும்? கல்யாணங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்ன? பாரக்கல்லாஹு லக்க, உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டுப்பா. பரக்கத்துனா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன அல்லாஹ் தருகிறானோ, லட்சமா இருக்கலாம், 50 ரூபாய் இருக்கலாம், அதில் உன்னுடைய எல்லா தேவையும் பூர்த்தியாக வேண்டும். தேவை பூர்த்திட்டு அப்புறம் எனக்கு பணத்துக்கு பணத்தை கட்டி நம்ம கபிரஸ்தானுக்கு கொண்டு போக போறோம், கோடி கோடியா வச்சு நம்ம எடுத்துட்டா போக போறோம். என்னத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறானோ அதில் நம்ம எல்லா தேவையும் பூர்த்தியாகிவிட வேண்டும். இப்படி இருந்தா கடன் வாங்குவோமா? இப்படி இந்த பிரச்சனை வருமா? மன உளைச்சல் வருமா? என் தேவை என்னை கொண்டு பூர்த்தி ஆயிட்டா எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன சங்கடம்? அப்ப சங்கடம் கவலை இல்லாமல் ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கை எப்ப கிடைக்கும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, எளிமையா திருமணம் நடத்துவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதிகமா உனக்கு பரக்கத்தை நீ ஆசைப்பட்டால் எவ்வளவு எளிமையாக நீ திருமணம் நடத்துறியோ அவ்வளவு நடத்து. போட்டி போடணும். இப்ப கூட திருமணம் நடத்துறோமா, இதுல எவ்வளவு 500 ரூபாய் நம்ம இந்த மண்டபத்துக்கு சொன்னாரு, ஏன் அதை கூட செலவு பண்ணணும்? போட்டி போடணும். ஏன் அது கூட இல்லாம நான் 100 ரூபாயில பண்ணி காட்டுறேன், 50 ரூபாயில பண்ணி காட்டுறேன் என்று போட்டி. எதுல போட்டி போடணும்? இந்த சிக்கனத்து விஷயத்துல போட்டி போடனே தவிர நம்ம எப்படி போட்டு போடுறோம்? நீ 100 டீப் லைட் போட்டியா, நான் 200 போடுவேனே, நீ 200 போட்டியா, நான் 400 போடுவேனே, நீ 3 குழாய் கட்டியா 30 குழாய் கட்டுவேனே. இதான் நம்ம எப்படி போட்டி போடுறோம்? ஆடம்பரத்தை கூட்டுவதற்கு போட்டி போடுவதற்கு பதிலாக பரக்கத்தை கூட்டுவதற்கு போட்டி போடுங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அதிகமாக அடைவதற்கு என்ன செய்யணும்? போட்டி போடணும். அப்ப இந்த பொருளாதார விஷயத்துல இந்த மாதிரி விரயம் செய்கிற காரணத்தினால ஆடம்பரமா திருமணம் ஆடம்பரமாகிடுது. இப்ப ஆடம்பரமாகி விடுகிறதோ அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லாமல் போய்விடுகிறது. கண்ணு முன்னாலே பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம், நம்ம ஊர்ல பார்க்கலாம். என்ன பார்க்கிறோம்? என்னப்பா கல்யாணம், எவ்வளவு வரதட்சணை? 2 லட்சம் ரூபாய் வாங்கினேன், 1 லட்சம் ரூபாய் வாங்கினேன். அடுத்த நாள் மளிகை கடை காணேன். 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினீங்க, அந்த காசு நின்றுச்சா உனக்கு? 1 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கினீங்க, அந்த 1 லட்சம் ரூபாய் தொழில் பண்ணிட்டியா? பெரிய தொழிலதிபர் ஆயிட்டியா? 1 லட்சம் ரூபாய் வாங்கின காசு அல்லாஹ் என்ன செய்யணும்? அப்படியே கூத்துக்கும் கும்மாளத்துக்கும் ஆடலுக்கும் பாடலுக்கும் யாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தா மளிகை கடைக்கு பாக்கி, அந்த கடைக்கு பாக்கி, பால்காரனுக்கு பாக்கி. என்ன 1 லட்சம் ரூபாய் வாங்கி இதை நின்றுச்சா? இது பரக்கத்து இருந்துச்சா? இதுல எவ்வளவு ஒரு தரித்திரம் முடிச்சு ஆட்டுது. இதை போய் வாங்கி அந்த பெண்களை கசக்கி கஷ்டப்படுத்தி பெண்ணை பத்தின பிச்சை எடுக்க வச்சுதான் தேவையா? அப்ப அந்த மாதிரி ஒரு நினைத்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு நம்ம திருமணங்கள்ல பெண் வீட்டாரை கசக்கிற அந்த கொடுமையும் செய்யக்கூடாது. பத்துவா செஞ்சுக்கிட்டு நம்ம திட்டிக்கிட்டே நம்மளை ஒருத்தி வாழ வந்தா நல்லா இருப்பாளா? ஒரு பெண்ணு வாழ வரும் பொழுது அவ என்ன செய்யறா? அவ தகப்பம் படுற கஷ்டத்தை எல்லாம் பாக்குறா. தினம் தூங்காம பிறல்றான், கொடுக்கணுமே 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமே, நான் என்ன பண்ணுவேன், ஏது செய்வேன், யார்கிட்ட போய் கேட்பேன், இதெல்லாம் வீட்டுல இருக்கிற அந்த பொம்பளை புள்ள பாக்குது. அப்ப உள்ள வரும்போது நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு வருமா? மனசார வெறுத்து எப்படி அநியாயம் பண்றாங்களே, கொள்ளக்காரங்க இருக்காங்களே, வேற வழி இல்லாம நம்ம இருக்கிறோமே என்று அதனுடைய அடிமனசில் பதிந்து இருந்தால் அந்த பாதிப்பு நமக்கு ஏற்படுமா ஏற்படாதா? நீங்க ஒண்ணு வாங்காம இருந்தா செய்வாங்க. எவ்வளவு இந்த மாதிரி உலகத்தில் இப்படி ஆட்களா இருக்கிறாங்க, எல்லாம் லட்சம் லட்சம் பறக்கும் பொழுது இவங்க லட்சியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த வரக்கூடிய பெண்களுக்கும் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நமக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. இந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம அழுத்தம் திருத்தமாக நம்ம நிலைநாட்டி ஆக வேண்டும். திருமணங்கள்ல மற்ற சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நிறைய செய்யறாங்க, அதெல்லாம் இல்லாம இப்ப நம்ம செய்ய போறோம். திருமணம் குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்கு அது செய்ய போறோம். அது நடைமுறையில் நீங்க பாத்துக்கிறீங்க. ஆனா முக்கியமா சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, இதை கடைபிடிச்சு பழகுங்க. பொருளாதாரத்துக்கு நீங்க ஆசைப்படாதீங்க, திருமணத்தை வச்சு ஆசைப்படாதீங்க. பிறகு நீங்க என்ன செய்யுங்க? ஒரு பெண்ணுக்கு எல்லாம் ஏதாவது ரிஸ்க் கொடுக்க நினைச்சான்னு சொன்னா புருஷங்க இதெல்லாம் கொடுப்பான். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவதன் மூலமாக எத்தனை பேர் பெரிய வசதி உள்ளவங்க ஆயிருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு அளந்து போட்டதை அது வரைக்கும் அப்பன் கையில கொடுத்தது, அப்புறம் பொண்ணு புருஷன் கையில எல்லாம் கொடுப்பான். அது அதுக்கு உரிய ரிஸ்க் எல்லாம் தரத்தான் செய்வான். இப்படி நம்ம நம்பிக்கை வைத்து பொருளாதாரத்தை மையமாக வைத்து திரட்டுவதை நீங்க ஒழிச்சு கட்டணும். பொருளாதாரத்தை காட்டுவதற்காக வேண்டிய திருமணத்தை பயன்படுத்த ஒழிச்சு கட்டி ரொம்ப சிக்கனமாக ரொம்ப எளிமையாக திருமணங்கள் நடத்த வேண்டும். அல்லாஹ் நம்ம ஒரு காலம் கைவிட மாட்டான் என்பதற்கு ஆதாரமாகத்தான் இது கண்ணிலாம் இருக்க மாட்டாங்க. 40 வயசு முதிர் கண்ணிகள்லாம் இந்த ஊர்ல தேங்கி கிடக்குறாங்களே, அதெல்லாம் ஒழிச்சு போயிடும்.
ஒழுக்கக்கேடு இல்லாம போயிடும். உரிய நேரங்களில் திருமணங்கள் நடந்து கொண்டிருந்தால் சமுதாயத்தில் ஒழுக்கக்கேடே வராது. அப்ப அந்த மாதிரி இந்த சமுதாயம் கண்ணியத்தோடவும் இஸ்ஸத்தோடவும் மானத்தோடும் வாழ்வதாக இருந்தால் அதுக்கு இந்த மாதிரியான எளிமையான திருமணங்கள் உதவும். அல்லாஹ் அப்படிப்பட்ட திருமணங்களாக இந்த திருமணங்களை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜெயலலிதாவுடைய மகன் ஜெய் முகமது அவர்கள் வஜீசமா அவர்களுடைய மகள் சுமையா முதல் திருமணமாக வஜீசமா திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளைக்கு பொறுப்பாளர்லாம் கிடையாது, அவர் தான் பாத்துக்கிறேன். பொண்ணுக்கு தான் பொறுப்பாளர். பொண்ணுடைய பொறுப்பாளராக பெண்ணுடைய பொறுப்பாளராக என்னங்க மைக்கு அந்த பட்டன் பட்டன் அந்த சுவிட்ச் பண்ணி கீழே தொகுதியில் அது அமைக்கிட்டாங்க நினைக்கிறேன். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பெண்ணுடைய அண்ணன், பெண்ணுடைய தகப்பனாரு, பெண்ணுடைய பாட்டனாரு, பெண்ணுடைய பொறுப்பாளர்கள் என்ன செய்வாங்க, அந்த பெண்ணுடைய சம்மதத்தோட நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை என்ன செய்வாரு, நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. முடிஞ்ச கல்யாணம், அவ்வளவுதான். கல்யாணம் எவ்வளவுதான், நான் கல்யாணம் பண்ணி தர்றேன்னு சொல்லி பெண் சார்பாக சொல்லப்படணும், மாப்பிள்ளை சார்பாக அதை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லப்படணும். அந்த வினாடியே ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆயிடுவாங்க. இதுக்கு தாலியோ வேற சடங்குகளோ வேற சம்பிரதாயமோ கையை பிடிச்சி விடுவதோ அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. இந்த வார்த்தையை சொல்லி முடிச்ச அடுத்த வினாடியே அந்த வினாடியே கணவன் மனைவிங்கிற பந்தம் இணைஞ்சிருது, ஏற்பட்டு விடுகிறது. அதன் அடிப்படையில் பெண் வீட்டு சார்பாக அவருடைய தகப்பனாருக்கு பதிலாக அந்த பெண்ணுடைய பாட்டனார் என்ன செய்யறாரு, அவர் திருமணம் செஞ்சு வைக்கிறார். எனது மூத்த சகோதரர் ஊனாக்கி நாமனா முகமது ஹனீஃபாவின் மூத்த பையன் பதிவு உஸ்மானுடைய மகள் பேரை சொல்லு சுமையாவை 45 கிராம் மகரை பெற்றுக்கொண்டு திருமணம் முடித்து தருவதற்கு நீங்கள் சம்மதிக்கிறீர்களா? மகரை கொடுத்துரு. மகர் எங்க மகரை எல்லோரு சாட்சியாகவும் இதை பெற்றுக்கொண்டோம். எங்க பெண் வரதட்சணை கொடுத்தாங்க, வரதட்சணை எதுவும் கொடுத்தாங்களா? இந்த திருமணத்துக்காக நாங்கள் வரதட்சணை எதுவும் கொடுக்கவில்லை. எனக்கு தரல. சரி, ஓகே. அது வாசிட்டு தானே அடுத்து செய்யணும். வாசிடும் ஒன்னு வாசிக்கும். ஆமா, ஒண்ணு முடிஞ்சு வாசி விட்டுருங்க. இல்ல குழப்பம்ல, அதுக்குரியது அதுல ஆயிரும்ல, யாருக்கு வாய்ச்சாங்கன்னு தெரியாம போயிரும்ல. நான் பண்ணுமா இந்த சிறப்புமிக்க திருமண நிகழ்ச்சியின் முதல் திருமணமாக பிஜே முகமது அவருடைய திருமணம் நடைபெறுகிறது. அதனுடைய பதிவை இப்போது வடக்கு தெரு ஜமாத்துடைய கருத்து புத்தகம் மூலமாக வாசிக்கிறேன். அல்லாஹ்வின் திருப்பெயரால் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர் வட்டம் வடக்கு தெரு முஸ்லிம் ஜமாத் திருமண நிக்காஹ் ஒப்பந்த பதிவு ஹிஜ்ரி 1430 வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் 2009 வருடம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 10:50 மணி அளவில். மணமகன் பெயர் பிஜே முகமது, தகப்பனார் மௌலவி பி ஜெயலலிதா அவர்கள் வடக்கு தெரு ஜமாத் தொண்டி. மணமகன் பெயர்